வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 30வது நாளுக்கான உணவு முறையும் உடற்பயிற்சியும் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேனலுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அவங்க. அடுத்ததா சென்னை ஈக்காடு தாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா. முத்துச்சிதறல் மாத இதழுடைய ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா. சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் ஜெயன் அண்ணா. இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு யார் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க யார் மேம் வின்னரா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அது எல்லாமே பார்க்குற உங்க கையில தான் இருக்கு. என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய போட்டோ அண்ட் வீடியோ அண்ட் அதோடைய டீடைல்ஸ் மார்ச் 1 அண்ட் 31க்கு உரியது. சரிங்களா? ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு யார் அனுப்புறீங்களோ அவங்கலேருந்து யாராவது செலக்ட் பண்ணி தான் நான் கிஃப்ட் கொடுக்க முடியும். ஸோ மார்ச் 31 சாயங்காலத்துக்குள்ள எனக்கு எல்லா வீடியோவும் உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ். இப்போ வாங்க நம்மளுடைய உணவு முறைக்குள்ள போகலாம். காலையில் எழுந்த உடனே எப்பவும் போல ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜீரக தண்ணியோ அல்லது உங்களுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவுக்குள்ள சரிங்களா 1 மணி நேரம் எக்ஸசைஸ் அல்லது 1.5 மணி நேரம் நல்லா ஸ்பீடு வாக்கிங் இதை செஞ்சு முடிச்சிருங்க. இதுக்கு இடையில நம்ம கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிருங்க. அது சுடு தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்லது. அண்ட் காலையில் என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் கூழ் சொல்லி நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கூழ் மட்டும் காலையில் நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பசி அவ்வளோவா இருக்காது. இதுக்கப்புறம் மத்தியானத்துக்குள்ளே நம்மளுக்கு பசிச்சது அப்படின்னா எப்பவும் போல தான் காய்கறி எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தண்ணி 1.5 லிட்டர் நீங்கள் குட்டி குட்டியாக குடிச்சு முடிச்சிருக்கணும். அண்ட் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க, கொள்ளு ரசம் எடுத்துக்கோங்க, அண்ட் உருளைக்கிழங்கோ வாழைக்காயும் சேர்க்காத அவியல் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மதிய உணவு. சரிங்களா? காய்கறி நல்லா நிறைய எடுத்துக்கோங்க, கொள்ளு ரசம் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இரவு 7 மணிக்குள்ளே பசிச்சுது அப்படின்னா 1.5 லிட்டர் தண்ணி நம்ம எப்போ போல கண்டிப்பாக குடிக்கணும். நீங்கள் அதிகமாக கூட குடிக்கலாம். பசிச்சுது அப்படின்னா நீங்கள் ஈவினிங் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சுண்டல் வகை எடுத்துக்கோங்க. அந்த சுண்டலில் நிறைய வெங்காயம் கொத்தமல்லிலாம் போட்டு சாப்பிடுங்க. நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி அல்லது வாக்கிங் செஞ்சே ஆகணும். அண்ட் இரவு 7 மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது கோதுமை தோசை எடுத்துக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி 1 எடுத்துக்கிட்டு ஒரு பனானா கூட எடுத்துக்கோங்க. 3 ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய 7 மணிக்கு இரவு உணவாக முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தான் குடிக்கணும். உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா நேரத்துக்கு தூங்கிடுங்க. அதுதான் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு உதவி பண்ணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஸ்லோ ஜாகிங் தாங்க. ஸ்லோ ஜாகிங் நம்ம ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். 30வது நாளுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நாளாக செஞ்சால் நம்மளால் இனிமேல் செய்ய முடியாமையாக இருக்கும். கண்டிப்பாக இது நம்மளுக்கு பழகி போயிருக்கும். ஸோ இனிமேல் எப்போவுமே நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முடித்த பிறகு உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரே இடத்துல ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். சரிங்களா? இடையில நம்மளுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கும், படபடன்னு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பயப்படாமல் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தண்ணி லைட்டாக குடிச்சிக்கிட்டு பண்ணலாம். பட் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. சரிங்களா? அடுத்து ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ இதுவுமே ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இப்போ முட்டி வலி முதுகு வலி எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை அதிகமாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு பகுதிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படுத்துட்டு உங்களால் தலைக்கு பின்னாடி கை வச்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு 25 முறை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வயிறு குறைக்கிறது கொஞ்சம் ஈஸி. பட் சிசரியனோ அதாவது ஆஃப்டர் டெலிவரியே சொல்கிற, சிசரியன் கிடையாது, நார்மல் டெலிவரின்னு கிடையாது. நம்மளுடைய வயிறு லூஸாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஆனால் குறைக்கவே முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. குறைக்க முடியும். பட் அதுக்கு நம்மளால் ஆன முயற்சியை செய்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுந்திரிச்சு நம்மளுடைய கால் பாதத்தை தொடுங்க. அது ஒரு 25 முறை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கால்களை முடிஞ்சளவு அகலப்படுத்திக்கிட்டு எழுந்திரிச்சு இந்த கையை 2 காலுக்கு இடையில் இப்படி கொண்டு போய் டச் பண்ணணும் தரையை.
ஸோ இது ஒரு 25 முறை பண்ணுங்க. சரிங்களா? நான்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் கலாய்ச்சா கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் குறைச்சிருக்கேன், எனக்கு தெரியும். அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியணும்னு நம்மளுக்கு வந்து இது கிடையாது இல்லையா? ஏன்னா கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரொம்ப ஒல்லியாக போயிட்டீங்கன்னா ஐயோ என்ன இப்படி துரும்பாக இழைச்சி போயிட்டு அப்படி சொல்லுவாங்க. குண்டாக இருந்தோன்னா ஐயோ என்ன இப்படி யானைக்குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதாவது நம்ம வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நம்மளை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த விஷயத்துலையுமே நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 1 இன்ச் குறைஞ்சிருக்கு, 2 இன்ச் குறைஞ்சிருக்கு, 3 இன்ச் குறைஞ்சிருக்குன்னு தெரியுதில்ல. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. யார் உங்களை கிண்டல் பண்ணாலும் 2 காது இருக்குது, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருங்க. யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உங்களை யார் ஊக்கப்படுத்துகிறாங்க, ஒரு காதில் வாங்கி அப்படியே நம்மளுடைய மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த எக்ஸசைஸும் நாம் ஒரு 25 முறை முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்களை வந்து அதாவது இது கத்திரிக்கோள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 25 முறை நீங்கள் மனசில் எண்ணிக்கோங்க. 1 2 அப்படி எண்ணணும். சரிங்களா? இதையும் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலை தரையில் வைக்காமல் இப்படி காலை அப் அண்ட் டவுன் இப்படி பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒரு 25 முறை கணக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50 டைம்ஸ் பண்ணால் கூட நல்லது தான். நம்மளுடைய அடிவயிறை டைட் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுடைய அடிவயிறுக்கு தான். எதுக்கு நான் அடிவயிறுக்கு அதிகமாக சொல்கிறேன்னா அதை குறைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே துணி மாதிரி லூஸ் ஆகிட்டு கண்ணாடியில் வந்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு சங்கடத்தை க்ரியேட் பண்ணி விட்டுருது. என்னடா அப்படி இருந்த வயிறு காமெடி தான், எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிவயிறுக்கெல்லாம் அதிகமாக பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிட்டே வந்துடும். ஸோ இது வந்து நம்ம 2 காலம் சேர்த்து சைக்கிளிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுவுமே ஒரு 25 முறை நீங்கள் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கால் தூக்குறோமா, கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மொல்லமாக கீழே இறக்கணும். பட் தரையில் டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 25 முறை பண்ணுங்கள். சரிங்களா? அடிவயிறு நல்லா டைட் ஆகும் உங்களுக்கு. நார்மலாகவே நீங்கள் மூச்சு இழுத்து விடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த அளவு நம்ம கால் தூக்கணுமோ அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தூக்கணும். இந்த அளவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தூக்கி காலை கொஞ்சம் நேரம் இப்படியே மேலே இப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு மொல்லமாக கீழே இறக்கணும். தரையில் படக்கூடாது கால். இதுவும் 25 முறை பண்ணணும். கண்டினியூவாக பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கொஞ்ச நேரம் இப்போ 25 முறை பண்ணுறோமா, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலை தூக்கி கீழே இறக்கணும். இந்த அளவுக்கு இறக்குனா போதும், தரையில் கால் படக்கூடாது. சரிங்களா? இந்த அளவுக்கு கால் தூக்கியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த அடிவயிறு வந்து நல்ல ப்ரெஷர் தெரியும். ஸோ இது ஒரு 25 முறை பண்ணுங்க. இப்போ கணக்கு பார்த்தீங்களா, அடிவயிறுக்கு நம்ம இப்படி நிறைய பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இது கம்மி ஆகிட்டே வரும். லூஸாக இருக்கிறதுனால சில பேருக்கு கணிக்க தெரியாது, சில பேர் கணிச்சிருவாங்க குறைஞ்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எக்ஸசைஸும் முடித்த பிறகு காலை இது வந்து முடிஞ்சால் பண்ணுங்க. ஆனால் முடியும், நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய காலை நல்லா ஹைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உங்களுடைய தலைக்கு பின்னாடி டச் பண்ணிவிட்டு ஒரு 10 வரைக்கும் எண்ணுங்க. 1 2 3 4 அப்படி எண்ணிட்டு அப்புறம் காலை 2ஐயும் ஒன்றா தூக்கி இப்படி மொல்லமாக கீழே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முறை செய்யலாம். ஸோ இது ஒரு 3 டைம்ஸ் பண்ணாவே போதும். சரிங்களா? போக போக நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டு நம்மளே அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுவுமே நம்மளுடைய வயிறு பகுதியை நல்லா உள்ளே தள்ளும். ஸோ அடுத்து நம்ம இதே மாதிரி தலைக்கு பின்னாடி கால்களை கொண்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய கால்கள் 2 முட்டியும் ஒன்றா இருக்கணும், 2 பாதமும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடு கால்களை திருப்பிட்டு உடம்பும் தலையும் நேராக தான் இருக்கணும், கால்களை மட்டும்தான் திருப்பணும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி க்ரன்ச்சஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த பெயின் தெரியும். ஸோ நல்லா நம்மளுக்கு குறையும். 25 முறை பண்ணுங்கள். அடுத்து இந்த பக்கம் காலை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த சைடும் ஒரு 25 முறை இப்படி பண்ணுங்கள். வயிறு வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, லூஸாக இருக்குன்னா நம்ம டெய்லி செஞ்சுதாங்க ஆகணும். ஸோ டெய்லி இது வேறு செய்யணுமா, இப்படியெல்லாம் குறைக்கிறதுக்கு கஷ்டப்படணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் நாம் பழையபடி ஆகிடுவோம். அப்படி நினச்சி பண்ணுங்கள், கஷ்டம் தெரியாமல் பண்ணலாம்.
ஸோ அடுத்து ஸ்கிப்பிங். எப்பவும் போல தான் முட்டி வலி அதிகமாக இருக்குது, அதாவது முதுகு தண்டு வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணாதீங்க. அண்டு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மோஷன் கிளியர் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியே மோஷன் போகாமையே குதிக்காதீங்க. ஸோ ஸ்கிப்பிங்கும் உங்களால் முடிஞ்ச அளவு முடித்ததுக்கப்புறமா சவாசனா. ஸோ சவாசனா பண்ணும்போது என்ன மாதிரி நினைக்கணும், எப்படி இருக்கணும் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சவாசனா பண்ணும்போது மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து தூக்கம் வந்துடும். என்னெல்லாம் விட்டால் தூங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சவாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு வேறு எதனா வேலைகள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களை யாரையும் வந்து என்னை படப்படன்னு எழுப்பாத, நான் ஒரு வேளை தூங்கிட்டேன் அப்படின்னா என்னை பொறுமையாக எழுப்பு அப்படின்னு சொல்லுங்கள். நார்மலாக தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களையே வந்து நம்ம படப்படன்னு எழுப்பக்கூடாது. அழகாக பொறுமையாக பூ போல தான் நம்ம எழுப்பணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்னை பொறுமையாக எழுப்புப்பா அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே அலாரம் செட் பண்ணிவிட்டு சவாசனா பொசிஷனுக்கு போயிடுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், தூக்கமே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸ் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எப்பவும் போல் நம்மளுடைய மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும், தேவையில்லாத எண்ணங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து இப்போன்னு இல்லை எப்போவுமே வளர்த்துக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்மளால் முடியாதுன்னு நினைக்காம முயற்சி பண்ணுவோம், முடியும், சரிங்களா? அந்த மாதிரி நினைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இடது பக்கமாக திரும்பி உங்களுடைய 2 கையை நல்லா தேய்ச்சி அந்த சூடை கண்களில் வச்சு மொல்லமாக உங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும். அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டே 1லேருந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவுடைய வரைக்கும் அந்த லிங்க் எல்லாமே நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாவே ஓகே, அவங்களுக்கு எல்லா வீடியோவும் கைக்கு வந்துடும், சரிங்களா? அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.